சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சிவக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எதெது எங்க இருக்கணுமோ அதது அங்கங்க இருக்கணும். வச்சது வச்ச இடத்துலம்பாங்க, அல்லது எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும்பாங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ மாறி போச்சு, அல்லது நம்ம சௌகரியத்துக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிறோம். விவசாயம், பயிர் சாகுபடி கிராமப்புறங்களில் நிலபுலன்களில் தான் நடைபெறும். ஆடிப்பட்டம், தைப்பட்டம்லாம் காய்கறி சாகுபடிக்கு உகந்த காலம். ஆனால் இந்த நடைமுறையை எல்லாம் மாற்றிட்டாங்க. வருடத்தின் எல்லா மாதங்கள்லையும் சாகுபடி செய்ய ஏதுவாக ஷேட்நெட்லாம் போட்டு நுண்ணீர் பாசனம்லாம் அமைச்சு கட்டுப்படுத்தப்பட்ட அறைகளை உருவாக்கி அதுக்குள்ளே காய்கறி சாகுபடி செய்து டன் கணக்கில் காய்கறி உற்பத்தி செய்கிறாங்க. அதே மாதிரி பயிர் சாகுபடி, ஆடு மாடு வளர்ப்பு கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு வந்துடுச்சு. வீட்டு மாடி, மொட்டை மாடியில் தொட்டிகள் அமைச்சு அதில் காய்கறி பயிர்கள் வளருது, விளைச்சல் தருது பார்க்குறோம். அரசாங்கமும் இந்த திட்டத்தை ஊக்குவிக்குது. நல்ல சமாச்சாரம்தான். சிவக்குமார் சார், உங்கள் வீட்டில் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைச்சிருக்கீங்களா? கால்நடைகள் வளர்க்கலாமா? முடியுமா? இடம் இருக்கிறவங்க செய்யலாம். இடம் இல்லாதவர்கள் என்ன செய்யறது? நகர்ப்புறங்களில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு போதிய அளவு மேய்ச்சலும் தரமான குடிநீரும் கிடைக்கிறதில்ல. மாடுகள் காலார அப்படியே நடந்து போய் வாய் வயிறு நிறைய பச்சை பசும்புல் தீனியை மேய்ஞ்சிட்டு வந்தாதான் அதற்கும் நல்லது, அதை வளர்ப்பவருக்கும் பலன் அதிகம். சரியான தீவனம் கிடைக்காத பட்சத்தில் நகர்ப்புற கால்நடைகள் வெளியே போகும்போது போஸ்டர், பேப்பர்களை திங்கிறத பார்க்குறோம். அங்கங்கே கிடைக்கிற கழிவுகளையும் திங்கும். இதில் பிளாஸ்டிக் பைகளும் அடக்கம். பொதுவாக கால்நடைகளுக்கு இட வசதி ஒரு கறவை மாட்டுக்கு 60-70 சதுர அடி இடம் தேவை. காற்றோட்டம் இருக்கணும். சுத்தமான குடிநீர் அவசியம். சுகாதாரம் பேணப்படணும். 1 லிட்டர் பாலுக்கு 2.5 லிட்டர் தரமான குடிநீர் மனிதன் குடிக்கும் தரத்தில் தரப்படணும். கால்நடைகள் எதை உட்கொள்கிறதோ அதில் இருக்கும் சத்துக்கள் மட்டுமின்றி நச்சுத்தன்மையும் மாட்டின் பாலில் வருங்கிறாங்க கால்நடை மருத்துவர்கள். இறைச்சியிலும் சேகரமாகுமா. சிவக்குமார் சார், கால்நடைகளுக்கு தரமான நச்சு பொருட்கள் இல்லாத சுத்தமான தீவனம் தரணும். நிறைய பேர் புண்ணாக்கு கொடுப்பாங்க. அதில் ஈரம் அதிகம் இருந்தால் பூஞ்சை நச்சு இருக்கும். இவற்றை சாப்பிடும் மாடுகளின் வயிற்றில் சுரக்கும் பாலில் பூஞ்சை நச்சு வரும். சுத்தமான பால், இறைச்சி உற்பத்தி நடைபெறணும். அப்போதுதான் அதை சாப்பிடுவோருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசைன்னு ஒரு பழமொழி உண்டு. நல்ல தரமான உற்பத்தி அது எதுவாக இருந்தாலும் சரி, தரம் வேணும்னா நாமளும் தரமான உணவுப் பொருட்களை கொடுக்கணும், உபயோகிக்கணும். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.